அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு இனி நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி விதி உங்களை விடாது என்ற வகையில் நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமான கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். 9ஆம் இடத்திற்கு வரும்போது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறுங்க. குறிப்பாக இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீங்க. தொழில் பலம் மேலோங்கும். சொத்துக்களால் லாபம் உண்டு. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது நல்ல விலைக்கு விற்று லாபம் காண இருக்கீங்க. அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தடைகள் அதிகரிக்குங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.